மாடித் தோட்டத்துலேயும் பயிர் சாகுபடி சாத்தியம். இது ரோஸ் செடி, பன்னீர் ரோஸ் செடி கவாத் பண்ணி விட்ருக்கேன். இதுக்கு கீழே வந்து பொன்னாங்கண்ணி வந்து மேல் நோக்கி வளரக்கூடியது. இதுக்கடுத்து இதுக்கு கீழே வந்து இந்த சைடில் வந்து தொட்டாச்சுருங்கி இருக்குது. இது வந்து தொட்டியிலேருந்து கீழே நோக்கி படரக்கூடியது, கீழ் நோக்கி போகுது. இதுக்கு தனியாக ஸ்பேஸு தொட்டிக்குள்ளே தேவையில்லை, அதனால் வெளியே போயிருக்கு. நான் கொஞ்சம் செடிகளை கஷாயம் போடுறதுக்காக பாதியை கட் பண்ணிட்டேன். அதுபோக இது தொட்டாச்சுருங்கி இருக்குது. இந்த சைடில் மல்லிகைப்பூ செடி, இது வச்சு ஒரு 6 மாதம் ஆகுது. இந்த செடிக்குள்ளே கொஞ்சம் பொன்னாங்கண்ணி கீரை, அதுக்குள்ளேயே வந்து கொஞ்சம் காணாவாழையும் வளர்ந்துருக்கு. எல்லாத்தையும் இன்றைக்கி பொரியலுக்காக சமையலுக்காக எடுக்கிறக்காக வந்திருக்கேன். சரி, ஒரு வீடியோ எடுத்துடலான்ட்டு. இது மாதிரி எல்லா செடிகளுக்குள்ளேயுமே களை செடிகள் இருக்கும், கீரை செடிகளும் இருக்கும். களை செடியெல்லாம் கீரையாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நன்றி. இதுக்குள்ளேயே கூடுதலாக 2 புளிச்சக்கீரை, புளியாரக்கீரை அதுவும் முளைச்சிருக்கு. அது பெருசாக இதில் வளர விட போகிறதில்ல, ஏன்னா அதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸு நிறைய தேவைப்படும். புதர் செடி மாதிரி வளரக்கூடிய புளியாரக்கீரை இது, நாட்டு புளிச்சக்கீரை இது.